ஆற்று அறவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம். அத்தியாயம் 37 பெருவெள்ளம் பற்றி. அத்தியாயம் 37 இரத்தம் நெருப்பின் பெருவெள்ளம் பற்றி குரு எச்சரிக்கிறார். தப்பிக்கும் வழி பற்றியும் கூறி கப்பலை செலுத்துகிறார். மிர்தாத், இந்த மிர்தாதிடம் எதை நாடுகிறீர்கள்? பலிபீடத்தை அலங்கரிக்க மணிகள் பதிக்க பெற்ற பொன் விளக்கையா? ஆனால் இவன் பொற்கொள்ளன் அல்லன், நகை வணிகனும் அல்லன். ஆயினும் இவன் ஒரு கலங்கரை விளக்கமும் ஒரு துறைமுகமும் ஆவான். தீய பார்வைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள தாயத்துகளை எதிர்பார்க்கிறீர்களா? இவனிடம் தாயத்துகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அவை வேறு வகையானவை. முடிவு செய்யப்பட்ட பாதையில் பாதுகாப்பாக நடந்து செல்ல விளக்கு எதிர்பார்க்கிறீர்களா? அதிசயம்தான். உங்களிடம் கதிரவன், நிலா, விண்மீன்கள் இருந்தும் தடுமாறி விடுவோமா, விழுந்து விடுவோமோ என்ற அச்சம் உங்களுக்கு. அதனால் வழிகாட்டிகளாக இருக்க உங்கள் விழிகளுக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு எங்கேயும் கண்கள் கூசும். விழிகள் இல்லாமல் என்ன செய்வீர்கள்? கதிரவனை கருமி என்று யார் குற்றம் சாட்ட முடியும்? பாதையில் தடுமாறாமல் நடக்க விழிகளுக்கு ஒளி தரும் சக்தி இதயத்தை தடுமாற செய்து ரத்தம் கசியச் செய்து வழி அறியாமல் வேதனைப்பட செய்யலாமா? கண்களை எது நிறைத்திருக்கிறதோ அது ஆத்மாவை ஒளியிலா இருளில் தள்ளிவிடலாமா? என்ன வேண்டும் உங்களுக்கு? எந்த ஒளிக்காக நீங்கள் ஆவல் கொண்டு அலறுகிறீர்களோ அந்த ஒளியில் ஆத்மா குளிக்க இதயம் பார்க்க முடியுமானால் நீங்கள் வேதனையில் அலற வேண்டி நேராது. என்னுடைய பிரச்சனையே ஆத்மா இதயம் பற்றியதுதான். இன்று உங்களுக்கு நான் ஒன்று வழங்கப் போகிறேன். அதனால் இந்த நாள் அற்புத வெற்றி திருநாள் ஆகும் அல்லவா? நீங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? விடுதலைக்காக நீங்கள் கொண்டு வந்திருப்பது எவ்வளவு அற்பமான பரிசு! அவற்றின் மூலம் நீங்கள் பெறப்போகும் விடுதலையும் அற்பமானதே. ஆட்டை வெல்வது மனிதனுக்கு பெருமை தருவதன்றி, தனது சொந்த வாழ்விற்கு ஈடாக அற்ப ஆட்டை பரிசாக கொடுப்பது அவமானகரமானது. நம்பிக்கை சுருள் விரியும், அன்பு மிக மேலாக நியாயப்படுத்தப்படும். இந்த நல்ல நாளின் ஆத்மாக்காக நீங்கள் செய்தது என்ன? நீங்கள் செய்தவையெல்லாம் வெறும் சடங்குகளே, வெறும் மந்திர முணுமுணுப்புகளே. அதனால் உங்களது ஒவ்வொரு காலடி வைப்பிலும் உங்களோடு துணை நின்றது சந்தேகம் மட்டுமே. உங்களது ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஆமேன் சொல்லி முடிப்பது வெறுப்பு மட்டுமே. வெள்ளப்பெருக்கின் வெற்றியைத்தானே நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். அப்படி இருந்தும் நீங்கள் தோற்று போனவர்களாகவே இருக்கிறீர்களே, அது எப்படி? தனது ஆழங்களை குறைத்த நோவா உங்கள் ஆழங்களை குறைக்கவில்லை, ஆனால் உங்களுக்கு வழியை சுட்டி காட்டினார். ஆனால் என்ன பரிதாபம்! உமது ஆழங்களில் சினமே நிறைந்திருக்கிறது. அதனால் உமது கப்பல் கவிழ்ந்து விட்டது. உமது வெள்ளப்பெருக்கை நீங்கள் வெல்லாத வரை நீங்கள் இந்த வெற்றி திருநாளுக்கு தகுதி படைத்தவர்கள் அல்லர். நீங்களே வெள்ளம், நீங்களே கப்பல், நீங்களே கப்பித்தான்கள். உமது சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு உம்மை தூய்மையாக கழுவாத வரை நீங்கள் வெற்றியை கொண்டாட முடியாது. நீங்களே உமது பெருவெள்ளம் ஆவது எவ்வாறு என்பதை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். சர்வ வல்லமை கொண்ட புனித மன உறுதி பிளவுண்ட போது, ஆதாம் இருமை நிலை அடைந்த போது, ஏகத்துவத்துடன் தனது ஒருமையின் பிளவை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அதன் பிறகே அவன் ஆண் ஆதாமாகவும் பெண் ஆதாமாகவும் இருமைப்பட்டான். இருமையில் பிறந்த ஆசைகளின் பெரு வெள்ளமாய் அவன் அதன் பிறகு ஆகி போனான். ஆசைகளுக்கு பல நிறங்கள், பல குரல்கள், அதன் அளவுகளும் மிக பெரியவை. இன்று வரை மனிதன் தீயொழுக்க அலைகளால் தான் அலைக்கழிக்கப்படுகிறான். ஓர் அலை அவனை மிக உயரத்திற்கு எடுத்துச் செல்கிறது,
உடனே மற்றொரு அலை அவனை அதல பாதாளத்தில் அமிழ்த்தி விடுகிறது. அவனது ஆசைகள் பிளவுபட்டவை. காரணம், அவனே பிளவுபட்டவனாக இருப்பதுதான். இரண்டு பகுதிகளும் முரண்பட்டவை என்றாலும் அவை ஒன்றை மற்றொன்று சார்ந்தே உள்ளன. அவை ஒன்றோடொன்று பற்றி கொண்டும் மோதிக்கொண்டும் இருக்கின்றன. ஒரு கன நேரம் கூட அந்த போர் ஓய்வதே இல்லை. தனது போராட்டமான இருமை வாழ்க்கையில் மனிதன் நாளுக்கு நாள், மணிக்கு மணி அந்த வெள்ளத்தை தான் தன் இதயத்தில் சுமந்து அலைகிறான். அந்த வெள்ளம்தான் பொங்கி பீரிட்டு எழுந்து அவனை அடித்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளப்பெருக்கின் வானவில் மனிதனை மகிழச் செய்வதா இல்லை. உமது வானம் உமது பூமியை மணந்து இணைந்து ஒன்றாகும் வரை அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஆதாம் ஏவாளில் தன்னை விதைத்த நாள் முதல் மனிதன் புயலையே அறுவடை செய்து வருகிறான். உணர்வுகளே அதிகாரம் செய்வதால் அவன் சமநிலை தவறி தடுமாறி போனான். ஒரு வெள்ளத்தில் இருந்து இன்னொரு வெள்ளத்தில் அகப்பட்டு மூழ்கி போய் கொண்டிருக்கிறான். அன்பு என்ற தொட்டியில் அந்த உணர்வுகளாகிய மாவை பிசைந்து புனித புரிதல் என்ற ரொட்டியை அவன் தயாரிக்கும் வரை அவனுக்கு சமநிலை சாத்தியமாவதே இல்லை. நோவாவின் காலத்தில் உலகை மூழ்கடித்த வெள்ளம் மனித குலத்திற்கு முடிவும் முதலுமானதன்று. தொடர்ந்து வரப்போகும் பெரு வெள்ளங்களில் முதல் அடையாளம் அது. இனி வரப்போவது இரத்த வெள்ளமும் நெருப்பு வெள்ளமும் ஆகும். இது அனைத்திலும் மிக பெரிது. இதில் நீங்கள் மேலே மிதக்கப் போகிறீர்களா அல்லது மூழ்கிவிடப் போகிறீர்களா? பரிதாபம், நீங்கள் சுமைக்கு மேல் சுமை ஏற்றிக்கொண்டே போகிறீர்கள். வேதனை நிறைந்த இன்பங்களை ஒரு போதை மருந்தாய் உமது இரத்தத்தில் கலப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறீர்கள். உங்களை எங்குமே கொண்டு சேர்க்காத பாதைகளை வகுத்து வரைந்து கொண்டே இருக்கிறீர்கள். வாழ்வை முழுதாக பார்க்காமல் சாவி துவாரத்தின் வழியாக மட்டுமே பார்க்கிறீர்கள். வாழ்வின் பின்கட்டு அறைகளில் பரபரப்பாய் விதைகளை சேகரிக்கிறீர்கள். நீங்கள் கீழே போகாமல் என்ன செய்வீர்கள் என் அனாதைகளே? நீங்கள் உயர பறக்க பிறந்தவர்கள். எல்லையற்ற அண்ட பெருவழிகளில் அலைய பிறந்தவர்கள். உமது சிறகுகளுக்குள் பிரபஞ்சத்தையே அடக்க வல்லவர்கள். ஆனால் நீங்கள் கோழி கூடைகளுக்குள் சிறகுகள் வெட்டப்பட்டு அடைந்து கிடக்கிறீர்கள். விழி மங்கி தசைநார்கள் மரத்து போயின. இவ்வாறு இருக்க எவ்வாறு வரப்போகும் வெள்ளத்திலிருந்து தப்பிவிடப் போகிறீர்கள் திக்கற்றவர்களே? கடவுளின் வடிவம் பெற்ற நீங்கள் அந்த வடிவத்தையே இல்லாமல் செய்துவிட்டீர்கள். அடையாளமே தெரியாதபடி அந்த கம்பீரமான உருவம் குறுகி சிரித்து விட்டது. உமது தெய்வீக முகத்தில் சேறு பூசப்பட்டு விட்டது. பல கோமாளி முகமூடிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக உங்கள் முகத்தை மூடியிருக்கின்றன. நீங்கள் இவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை பெறாமல் வரப்போகும் பெரு வெள்ளத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என் அனாதைகளே? மிர்தாத் சொல்வதை கவனிக்காத வரை இந்த பூமி உங்கள் கல்லறையே ஆகும். அந்த வானம் ஓர் பெரும் பிணம் போர்த்தும் துணிதான் ஆகும். முன்னது உமது தொட்டிலாகும் தகுதி படைத்தது. பின்னது உமது அரியணையாகும் சிறப்பு பெற்றது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள்தாம் வெள்ளம், நீங்களே கப்பல், நீங்களே கப்பித்தான். உமது உணர்வுகளே பெருவெள்ளம், உமது உடலே கப்பல், உமது நம்பிக்கையே கப்பித்தான். எல்லாவற்றையும் ஊடுருவது உமது மன உறுதி. எல்லாவற்றிற்கும் மேலும் மிதப்பது உமது புரிதல். உமது கப்பல் கடலில் பயணம் செய்வதற்கான உறுதி பெற்றிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதை மட்டுமே கவனிப்பதில் உமது வாழ்வை வீணெடுத்து விட வேண்டாம். கப்பலை செலுத்தும் கப்பித்தானின் திறமையையும் மன அமைதியையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக வெள்ளங்களின் மூல காரணங்களை கணித்து ஒன்றன் பின் ஒன்றாக வற்றடித்து விட வேண்டும். அதன் பிறகுதான் வெள்ளம் வற்றி வறண்டு போக முடியும். உமது உணர்ச்சிகளை முதலில் எரித்து விடுங்கள். இல்லாவிட்டால் அவை உங்களை எரித்துவிடும். உணர்ச்சிகளின் வாயில் இருப்பது நச்சுப்பற்களா அல்லது தேன்கூடா என்பதை அறிய உள்ளே எட்டி பார்க்க வேண்டாம். தேன் சேகரிக்கும் தேனீக்கள் மலர்களில் இருந்து
தேனை மட்டும் அல்லாமல் அவற்றின் நஞ்சையும் தான் சேகரிக்கின்றன. உணர்ச்சியின் முகம் அமைதியாக இருந்தாலோ மறைவாக இருந்தாலோ அதை ஆராய வேண்டாம். ஏவாளின் முன் தோன்றிய பாம்பின் முகம் கடவுளின் முகத்தை விட அமைதியாகத்தான் காணப்பட்டது. உணர்ச்சிகளின் கணத்தை தராசில் நிறுத்து பார்க்க வேண்டாம். ஒரு மணிமகுடத்தின் கணத்தை மலையின் பாரத்தோடு யாராவது ஒப்பிட்டு பார்ப்பார்களா? உண்மையில் மலையை விட மணிமகுடமே கனமானது. உணர்ச்சிகள் பகலில் தெய்வீக இசை வழங்கும், இரவில் சீறிப்பாய்ந்து கொட்டும். இன்பத்தால் கொளுத்த பருத்த உணர்ச்சிகள் விரைவில் துயர எலும்புக்கூடுகளாக மாறிவிடும். பணிவும் கருணை பார்வையும் கொண்டவை போல் தோன்றும் உணர்ச்சிகள் சட்டென ஓநாய்களை விட பசிவெறி கொள்ளும், கழுதை புலிகளை விட கொலைவெறி கொள்ளும். உணர்ச்சிகள் தனியே இருக்கையில் ரோஜாவை விட இனிய மனம் பரப்பும். ஆனால் தொட்டு பறிக்க ஆரம்பித்தால் பிணந்தின்னி கழுகை விடவும் ஸ்கங்க் பிராணிகளை விடவும் மோசமாக நாரும். தீமையிலிருந்து நன்மைக்கும் நன்மையிலிருந்து தீமைக்குமாக உமது உணர்ச்சிகளை மாற்ற முயல வேண்டாம். உமது உழைப்பெல்லாம் விரயமாகி போகும். தீமை இல்லாமல் நன்மையால் தாக்கு பிடிக்க முடியாது. நன்மைக்குள் வேர் விடாமல் தீமையில் நிமிர்ந்து நிற்க முடியாது. நன்மை தீமைகள் ஒரே மரம்தான், கனியும் ஒன்றுதான். தீமையின் சுவை உணராமல் நன்மையின் சுவை உணர வழியில்லை. எந்த முளைக்காம்பில் நீங்கள் வாழ்க்கை பாலை குடிக்கிறீர்களோ அதே காம்புதான் சாவு பாலையும் சுரைக்கிறது. உம்மை தாளாட்டும் கையே சவக்குழியும் தோண்டுகிறது. அதனால் என் அனாதைகளே, இயற்கை இருமை பண்பு கொண்டது. அதை மாற்ற சிரமப்பட்டு பிடிவாதமாக முயற்சி செய்ய வேண்டாம். அதை இரண்டாக தனித்தனியே பிளந்தெடுத்து விரும்பியதை ஏற்கவும் மற்றதை வீசி எறியவும் முயல்வது மூடத்தனம். நீங்கள் இருமையின் எஜமானர்களா என்ன? அது நல்லதுமன்று தீயதுமன்று என்று கருதுக. ஜனன மரண பால் உமது வாயில் கசக்கவில்லையா? நன்மை தீமை அல்லாத இவற்றிற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை கொண்டு உமது வாயை கொப்பளிக்க இதுவே தருணம் அல்லவா? நன்மை தீமை மரத்தில் தோன்றாத இனிப்பும் கசப்பும் அல்லாத ஒரு கனியை நீங்கள் பெற வேண்டிய காலம் இதுவே அல்லவா? இருமையின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டீர்களா? ஆம் என்றால் உமது இதயத்தில் உள்ள நன்மை தீமை என்ற இருமை மரத்தை பிடுங்கி எறியுங்கள், வேரோடு பிடுங்கி எறியுங்கள். அப்போதுதான் வாழ்வு மரத்தின் வித்து, அதாவது புனித புரிதலாகிய வித்து, நன்மை தீமைகளை கடந்த வித்து அங்கே முளைவிட்டு வளர முடியும். மிர்தாஜின் செய்தி உற்சாகமில்லாதது என்று நீங்கள் சொல்வீர்கள். விடிந்ததும் நாங்கள் மகிழ்ச்சிக்காக காத்திருத்தலை எனது உபதேசம் ஒழித்துவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம். உமது உபதேசம் எம்மை ஊமையாக்கிவிட்டது. வாழ்வின் உற்சாகமில்லாத பார்வையாளராக எம்மை அது ஆக்கிவிடும். நாங்கள் இறைச்சலிடம் போட்டியாளர்களாக அல்லவா இருக்கிறோம்? பயன் எதுவாக இருந்தாலும் போட்டியிடுவது இனிமையானதல்லவா? எதிரிடப் போவது கொள்ளிவாய் பிசாசாக இருந்தால்தான் என்ன? துணிகரச் செயல் இனியது அல்லவா என்றும் நீங்கள் சொல்லலாம். இப்படி நீங்கள் இதயத்தில் நினைக்கலாம். அந்த இதயமே உங்களுடையது அன்று. தீய உணர்ச்சி கடிவாளத்தில் சிக்கியிருக்கும் வரை உமது இதயம் உமது அன்று. உமது இதயத்தை அடக்கி ஆள வேண்டுமானால் உமது நன்மை தீமை மாவை அன்பு தொட்டியில் பிசைந்து புனித புரிதல் அடுப்பில் வேக வைத்து ரொட்டி செய்ய வேண்டும். அப்போதுதான் எல்லா இருமைகளும் இறைவனில் ஒன்றுபடும். ஏற்கனவே தொல்லையில் உள்ள உலகை நீங்களும் தொல்லைப்படுத்துவதை நிறுத்துங்கள். இடைவிடாமல் எல்லா வகை குப்பை கூலங்களையும் சேற்றையும் கொட்டி கொண்டிருக்கும் ஒரு கிணற்றிலிருந்து தூய நீரை நீங்கள் எவ்வாறு பெற முடியும்? ஒவ்வொரு வினாடியும் கலங்கி கொண்டிருக்கும் ஒரு குளத்தில் நீர் எவ்வாறு அசையாமல் தெளிந்து நிற்கும்? அமைதியான ஒரு உலகை வரைய முற்படாதீர்கள்.
அவ்வாறு முயன்றால் நீங்கள் தொல்லைகளை வரைய வேண்டி வரும். வெறுக்கும் உலகில் அன்பான அம்சங்களை மட்டும் எதிர்பார்க்காதீர்கள். அவ்வாறு எதிர்பார்த்தால் வெறுப்பையே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். செத்து கொண்டிருக்கும் உலகை வாழும் உலகாக சித்தரிக்க முயல வேண்டாம். அப்புறம் சாவையே நீங்கள் சித்தரிக்க வேண்டி வரும். உலகம் தனது சொந்த நாணயத்தையே உங்களுக்கு வழங்குகிறது. அது இருபக்க நாணயம். மாறாக எல்லையற்ற தெய்வீக சுயத்தை வரையுங்கள். அது செல்வ வளம் நிறைந்தது, அமைதியான புரிதல் கொண்டது. உங்கள் மீது வற்புறுத்தாத எதையும் உலகின் மீது வற்புறுத்த வேண்டாம். மற்றவர் எதை கேட்பதை நாம் விரும்பவில்லையோ அதை நாம் மற்றவரிடம் வற்புறுத்தி கேட்கக்கூடாது. பெருவெள்ளத்தில் இருந்து உம்மை காத்து கரையேற செய்வது எது? வேதனையும் மரணமும் இல்லாமல் நீங்காத அன்பும் அமைதியும் புரிதலும் நிலவச் செய்வது எது? அது உணர்ச்சியா, அதிகாரமா, புகழா, கௌரவமா, மரியாதையா? அது மணிமுடி சூடிய ஆசையா, நிறைவேறிய நம்பிக்கையா? இவையெல்லாம் இரத்தத்தை வளமாக்கும் ஊற்றுக்கள். ஆனால் எனது திக்கற்றவர்களே, இவற்றையெல்லாம் வெறுத்து ஒதுக்குங்கள், விரட்டுங்கள். அமைதியாக இருங்கள், தெளிவடைவீர்கள். தெளிவாக இருந்தால் உலகை தெளிவாக பார்க்கலாம். உலகின் வழியாக தெளிவாக பார்த்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் விடுதலையும் சமாதானமும் வாழ்வும் அவற்றால் தர முடியாது என்பதை நீங்கள் அறியலாம். அந்த அளவிற்கு அவை மிகவும் சக்தியற்றவை, வறுமையானவை. உலகம் உமக்கு வழங்குவது உடல் மட்டுமே. இருமை வாழ்வு கடலில் பயணம் செய்யும் கப்பல் அது. அதற்காக நீங்கள் எந்த மனிதருக்கும் கடன்பட்டிருக்கவில்லை இந்த உலகில். அதை உமக்கு வழங்கி காப்பாற்றி வருவது பிரபஞ்சத்தின் கடமை. நோவா தன் கப்பலை பேணி பாதுகாத்தது போல நாம் நம் உடலை பேணி காக்க வேண்டும். அது உங்கள் கடமை, உங்கள் கடமை மட்டுமே. விழிப்புடன் விழிகளில் சுடர் தேக்கி நம்பிக்கையுடன் சுக்கானை பிடிக்க வேண்டும். சர்வ வல்லமை கொண்ட மன உறுதியின் மேல் நம்பிக்கை தளர்ந்தால் நாசம். சர்வ வல்லமை கொண்ட மன உறுதிதான் உமது வழிகாட்டி. ஏதேனின் பரவச வாசலுக்கு அதுதான் உங்கள் காரியம், உங்களுடைய சொந்த காரியம். கடவுளால் சூழப்பட்டவன் மனிதன். தனது வேதனை குறைக்க எந்த பயணமும் பயனில்லை. வழி நீளமாக இருந்து அலறல்களும் புயல்களும் நிறைந்திருந்தால் என்ன செய்வது? கூர்ந்த பார்வையும் தூய நெஞ்சமும் கொண்ட நம்பிக்கையால் இவற்றையெல்லாம் வெல்ல முடியாதா என்ன? சீக்கிரம். வீண் அலைச்சலுக்காக செலவழிக்கப்பட்ட காலம் வேதனை நோய் கொண்ட காலம். பரபரப்பாய் ஏங்கிக் கொண்டிருக்கும் மனிதர் கூட வீணாய் அலைபவர்களே. நீங்களெல்லாம் கப்பல் கட்டுமானக்காரர்கள். நீங்கள் மாலுமிகளும் கூடத்தான். சாஸ்வதம் உங்களுக்கு அளித்திருக்கும் பணி நீங்கள் கரைகளற்ற கடலில் பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான். அப்போதுதான் நீங்கள் அங்கே ஒளியற்ற இசையை கேட்பீர்கள். அதன் மறுபெயர்தான் கடவுள். எல்லா பொருள்களுக்கும் ஒரு மையம் இருக்க வேண்டும். அதை சுற்றியே அப்பொருளின் இயல்பு சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. வாழ்க்கை, மனித வாழ்க்கை ஒரு வட்டமாகுமானால் கடவுளை காணல் அதன் மையமாகும். அப்புறம் உமது அனைத்து செயல்களும் அந்த மையத்துடன் தொடர்பு கொண்டதாக அமைய வேண்டும். அதை விட்டு வேறு எங்காவது சுற்றி அலைந்தால் சிகப்பு வியர்வை வெள்ளமாய் பெருகினாலும் கூட அது வீண் அலைச்சலே. மனிதனுடைய இறுதி விதியை நோக்கி இட்டு செல்வதுதான் மிர்தாதின் பணி. கவனியுங்கள், உங்களுக்காக மிர்தாத் அற்புதமான கப்பலை உருவாக்கியிருக்கிறான். அதை சிறப்பாக செலுத்தவும் முடியும். அது கோபுரம் மரத்தால் கட்டப்பட்டது அன்று. அண்டங்காக்கைக்கான ஜாடி அல்ல அது. அதில் ஓணான்களும் கழுதை புலிகளும் இல்லை.
வெற்றியாளர்களுக்கான வழிகாட்டியது. புனிதமான புரிதல் அது. அது மதுச்சாடிகளால் நிரப்பப்பட்டது அன்று. அதன் இதயம் நிறைய அன்புதான் நிரம்பியிருக்கிறது. அதன் சரக்கு அறைகளில் பொன்னும் மணியும் வெள்ளியும் இல்லை. தமது நிழல்களிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்கள் புரிதலின் ஒளியில், விடுதலையின் ஒளியில் நிரம்பி இருக்கும் அங்கே. பூமி துறைமுகத்தின் தொடர்பறுத்து கொள்வோர் எல்லாம் வாருங்கள். தமக்குள் ஒருமை நிலை அடைந்தோர் எல்லாம் வாருங்கள். தம்மைத்தாமே வெல்ல வல்லவர் எல்லாம் வாருங்கள். என் கப்பலுக்கு வாருங்கள். கப்பல் தயாராக இருக்கிறது. காற்று சாதகமாக வீசுகிறது. கடல் அமைதியாக இருக்கிறது. இப்படித்தான் நான் நோவாவுக்கு உபதேசித்தேன். அப்படியே உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். நரோண்டா. குரு தம் பேச்சை முடித்தார். குருவின் பேச்சால் மூச்சு முட்டி போவது போல கூட்டத்தினர் உணர்ந்தார்கள். அந்த கூட்டத்தின் இடையே அடக்கமான சலசலப்பு ஓசை எழுந்தது. குரு பலிபீட மேடையிலிருந்து இறங்கி வருவதற்கு முன்னால் எழுவரையும் யாழ் வாசிப்பவனையும் அழைத்தார். அவன் வாசிக்க அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அது புதிய கப்பல் பற்றிய வாழ்த்து பாடலாக அமைந்தது. கூட்டம் அந்த இனிய பாடலை பற்றி கொண்டு பாட ஆரம்பித்தது. அந்த பாடலின் இனிய பல்லவி பொங்கி எழும் மாபெரும் அலைபோல் வானத்தை நோக்கி உயர்ந்தது. அந்த பல்லவி இதுதான்: கடவுளே உமது கப்பித்தான், என் கப்பலே பயணம் புறப்படு. உலகிற்கு வெளிப்படுத்தலாம் என்று எனக்கு அனுமதிக்கப்பட்ட புத்தகத்தின் பகுதி இத்தோடு முடிகிறது. மிச்சத்திற்கான காலம் இன்னும் வரவில்லை. மிக்கேல் நைமி.